நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள மான்விழியே, ஆசையிலோர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலிலோர் கவிதை. அன்புள்ள மான்விழியே, ஆசையிலோர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலிலோர் கவிதை. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச் சுடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச் சுடரே. இளைய கண்ணியின் இடை மேலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தடர்ந்ததோ. வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான்விழியே, ஆசையிலோர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலிலோர் கவிதை. தும் தூரும் துதூரு 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 தும். மேலாடி தென்றலில் பூவாடி வந்ததே, மேலாடி தென்றலில் பூவாடி வந்ததில் கையோடு வளையலும் ஜெல் ஜெல் ஜெல். கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள். பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். ஜும் பாப்பா பாப்பா ஜும் பாப்பா பாப்பா ஜும் பாப்பா பாப்பா ஜும் பாப்பா பாப்பா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள், ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள்.
மன்னவன் வேஷத்தில் வந்தாள் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது மன்னவன் வேஷத்தில் வந்தாள் அவனிடம் பெண்ணொன்றும் கிடையாது மன்னவன் வேஷத்தில் வந்தாள் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது மாப்பிள்ளை வேஷத்தில் வந்தாள் அவனிடம் பெண்ணொன்றும் கிடையாது வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை மாமியார் மாலையில் மாமியார் காலையில் சாமியார் மாலையில் மாமியார் தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear MSV sir Happy birthday to you தமிழ் திரை இசையின் முடிசூடா மன்னர் the one and only மெல்லிசை மாமன்னர் திரு MS விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு very 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 happy birthday from all of us. நிஜமாவே நூற்றுக்கணக்கான எவ்வளோ அற்புதமான காவியங்கள் பாடல்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எங்களுக்காக அண்ட் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் கொடுத்தாலும் உங்களுடைய குழந்தை உள்ளத்துக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை சார். on this day we'd like to bow down to you எல்லாருமே சூப்பர் சிங்கர் ஃபேமிலி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் MSV சார். இன்னும் நீங்கள் வந்து நீண்ட ஆயுளோட நல்ல ஹெல்த்தோட நிறைய வருடங்கள் எங்களுக்காக வாழணும் அண்ட் உங்களுடைய சிரிப்பை நாங்கள் ஒவ்வொரு சீசன்லையும் நேரடியாக பார்க்கணும் அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக அவருடைய காம்போசிஷனில் வந்து பாடல்களை ஒரு ஆக்கப்பெல்லா ஆக்டாக நமக்கு கொடுத்த நம்மளுடைய சூப்பர் சிங்கர் சீனியர் ஸ்டார்ஸ்க்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், நாராயணன், சத்யபிரகாஷ், கௌஷிக் அண்ட் சாய் விக்னேஷ். 2-3 பேர்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஒன்று சாய் விக்னேஷ், நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். சூப்பர் சிங் ஆஃப் 4ல் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஆனால் சைட்டில் படிப்பை விடலை. சித்ராமா கேட்டுக்கோங்க, சாய் விக்னேஷோடைய 12th ரிசல்ட் என்னடான்னு கேட்டால் 1200க்கு 1184 வாங்கியிருக்கு இந்த பையன். 1182 வாங்கியிருக்கு இந்த பையன். Fabulous. Congratulations சாய் விக்னேஷ். அவ்வளோ மார்க் வாங்கிட்டாப்பா என் பக்கத்தில் நிற்கிற ஓகே. அண்ட் இன்னொரு கங்க்ராச்சுலேஷன் நாங்கள் வந்து சத்யபிரகாஷ்க்கு சொல்லிக்க ஆசைப்படுறோம். நிறைய பாடல்கள் நீங்கள் வந்து மியூசிக் கம்போசர்ஸ்க்கு பாடிருக்கீங்க. ஐ திங்க் கிட்டத்தட்ட 5-6 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் 6 monthsல பாடிருக்கீங்களா நிறைய பாடல்கள். ஸோ 2015ல் சத்யபிரகாஷ் கிட்ட இருந்து நிறைய மெலடி ஹிட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம் as well. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கௌஷிக் எப்போ வந்தாலும் மெலடியில் அசத்துவீங்க. நாராயணன் ஒரு பெர்ஃபார்மர். அரவிந்த், கிரேட் டு see you again. உங்களுடைய வாய்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. மறுபடியும் நம்மளுடைய குட்டீஸ்க்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, சான்ஸே இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளோ பயந்துட்டு பாடுவோம், அவங்க ஜாலியாக பாடிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாரும். இந்த ஸ்டேஜை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பிக் பிரேக் இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் சூப்பர் சிங்கர் முடிஞ்சதான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி ஜூனியர்ஸ் எப்போவுமே வந்து சீனியர்ஸோடு நல்லா பாடுவாங்க. ஸோ எப்போயுமே அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் நல்லா பாடிட்டே இருங்க. நாங்கள் அப்போ கேட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன் அவங்களுக்கு வந்து நல்லா பலமாக கை தட்டி அவங்கள வந்து தேங்க் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டூரிங் டாக்கீஸ் இந்த சுற்றுல இன்று முதல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற போட்டியாளர் பத்தி சொல்லணும்னா கவின், அவருடைய லுக் பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ ஸ்மார்ட் அவர் அப்படின்னு. கூப்பிடலாமா? Let's welcome Srihari on stage. ஸ்ரீஹரி ரொம்ப டேலண்டட் குழந்தை. குரல்ல அந்த அட்ராக்டிவ்னஸ் இல்லை, அந்த டோன் இல்லை. கருணா கருணா ட்ரைனிங் போதே உள்ளத்தில் நல்லுள்ளம் நல்லா பாடினா எனக்கே கண்ணு மூடின்னு கேட்கணும் போல நிறைய இடத்துல தோணித்து. இந்த எஃபெக்ட் ஸ்டேஜில் வரணும்.
ஸ்ரீஹரி மேம் நல்ல சாங்னது எல்லா காம்படிஷன்ஸ்லேயுமே எல்லாருமே இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. எஸ்பெஷலி ஓல்டு சாங்ஸ் ரவுண்டு வரும்போது எல்லாமே சூஸ் பண்ணி பாடுற பாட்டு. ஆனால் ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப டச்சிங்காக பாடினீங்க. எனக்கு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா பாடுங்க. கருணா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வரலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடில் வரலாம். பட் பாடின வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா பாடினீங்க. காட் பிளஸ். ஸ்ரீஹரி பெரிய பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு சீசனில் சில சாங்ஸ் வந்து ஒரு சிங்கர் பாடிப்பாங்க, அதை மீறி ஒரு சிங்கர் பாட முடியுமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். இந்த பாட்டுக்கு அதிகாரி யாருன்னா கௌதம்னு ஒரு ஜூனியரில் பாடினார். ஒரு தடவை கௌதம் பாடினாரு, அதுக்கு முன்னாடி பரத் பாடினாரு. பரத் இந்த சின்ன குட்டி குழந்தைலாம் எவ்வளோ பெரிய பாட்டு எடுத்து பாடுறச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு ஃபீலிங்கோட இவ்வளவு சோல்ஃபுல்லாக நீங்கள் பாடிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஸ்ரீஹரி, அதாவது இசை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகள் அப்படின்னு கூறலாம். கண்ணதாசன் ஐயா, எம்எஸ்வி அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அது கரெக்டாக இன்றைக்கி அவங்களுடைய கிரேட் கம்போசிஷன்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டு சீர்காழி ஐயா என்னமா பாடிருப்பார், என்ன ஒரு அற்புதமான கிரேட் லெஜண்ட் சிங்கர் அவர். உன் வாய்ஸில் இந்த வயசில் நீ இது சாதனை செஞ்சு இங்கே பாடினது இந்த மேடையில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இன்றைக்கி அந்த செலெக்ஷன் ஆஃப் சாங் பாடல்களிலேயே ஐஃபில் டவர் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு உனக்கு கிடைக்கிறது ஷவர். Congratulations ஸ்ரீஹரிக்கு இன்னொரு huge round of applause கொடுக்கலாமா? You're a star, ஸ்ரீஹரி, star of the day நீங்க தான். Thank you so much. இந்த மேடைக்கு இந்த பாட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷவருக்கான ஹேம்பரை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனோஜி, would you please do the honors? தாய்க்கினி மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கினி மகனில்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டார் ஷவர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும், ஓகேயா? சரி, இந்த வேஷ்டியை நல்லா அப்படி தூக்கி மடிச்சு கட்டிட்டு போங்க பார்க்கலாம். கமான், போட்டு ஏய், கமான் ஏய், அப்படியே வணக்கம் வை மக்களுக்கு. கேமரா பார்த்து வணக்கம் வைடா. வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நம்ம குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஜோரா சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. நானும் என் படத்துக்கான ஆடிஷனை லைனாக அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். அம்மா பாவனா, இப்போ இந்த குழந்தைகள்லேருந்து கண்டிப்பாக அந்த ஒருத்தவங்க நம்ம டைட்டில் வின்னர் அந்த டேக் லைன் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா? எஸ், அப்சல்யூட்லி. ஸோ உட்காந்துட்டு இருக்கிற 20 ஜூனியர்ஸ்ல இருந்து சில வாரங்களுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீஷா ரொம்ப அழகான குரல். பார்த்த ஞாபகமில்லையோ, வருவ நாடகம் சொல்லையோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ. ஒரிஜினல் சுஷீலா அம்மாவோட குரல் மேலே போனாலும் அதில் ஒரு வால்யூம், ஒரு ரெசனன்ஸ் இருக்கும். ஸ்ரீஷாக்கு அந்த மாதிரி இந்த பாட்டில் அமைஞ்சு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
ஸ்ரீஷா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மேடையில் நீங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் குழந்தைங்க வாய்ஸஸில் கேட்கும்போது ஒரு அறியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான செக்மெண்ட் சாங்ஸ் இது எல்லாமே. நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய ப்ரோக்ராம்ஸில் சுசீல் அம்மா, டிஎம்எஸ் ஐயா இவங்க எல்லாம் பாடும்போது உட்காந்து அவங்களோட ஒரு 2 பாட்டு நானும் பாடி அந்த மேடையில் இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களும் சரி, சுபாஜி, சித்ரா அவர்களும் சரி, எவ்வளவோ இங்கே உட்காரத்துக்கு எவ்வளவோ புண்ணியம் செஞ்சுருக்கோம். ஸ்ரீஷா விஷயத்துக்கு வந்தால் யூ ஆர் ஏ வெரி குட் ஃபென்டாஸ்டிக் சிங்கர். செலெக்ஷன் ஆஃப் சாங்கே உங்களுக்கு அற்புதமான பாட்டு. ஸ்ரீஷா இன்னும் என்ஜாய் பண்ணி பாடணும் இந்த பாட்டு, ஓகேவா? சரணத்தில் சின்ன சின்ன மைன்யூட்டு இந்த சதா அந்த சா ஒரு 2 இடத்துல கரெக்டாக போகணும், அவ்வளோதான். மற்றதெல்லாமே நீங்கள் யூ ஆர் இன் ட்ராக். கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ஹலோ மேம். ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க, அதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு ஜென்மத்திலும் பாடுங்க. அது எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை ஒரு அந்த நோட்டை நீங்கள் டச் பண்ணும்போது இன்னொரு டோன் வருது. ஸ்ரீஷாவோட வாய்ஸ் இல்லாமல் இன்னொரு டோன். அதுதான் ஏதோ ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட், நேச்சுரலாக வர்றதில்லை. மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே பாடினீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ரீஷா, ஸ்ரீஷாவோட சிங்கிங் கேப்பபிலிட்டிஸ் பற்றி கொஸ்டின் மார்க்கே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கீள். 1 இயர் கேப்பில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட வாய்ஸில் நல்ல ட்ரெமெண்டஸ் க்ரோத் காமிச்சிருக்கீள். ஸோ சிங்கிங்கில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது உங்களோட சிங்கிங்கில். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. ஸ்ரீஷா, இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடணும். சித்ராமா உங்களுக்கு நுணுக்கங்கள்லாம் பத்தி வேற நல்லா விளாவரியா சொல்லியிருக்காங்க. ஸோ we hope you'll follow it. All the very best. தேங்க்யூ. ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு விகேட் சைக்காலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசா கொடுக்க போறோம். டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுடைய லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் அவங்களுடைய இசை, தமிழ் இசை தான் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாரம் ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதுவும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன். 2 இமயங்களாகிய MSV சார் மற்றும் கண்ணதாசன் சாருடைய பிறந்த நாள் தான் இந்த மேடையில நம்மளுடைய கியூட்டான டாப் 20 ஜூனியர்ஸோட கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம 3 வருஷமா இதே மேடையில் நின்று கத்துன்னு கத்திட்டு இருக்கிற என்ன இன்னைக்கு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உயர்த்தின நம்மளுடைய டிரெக்டர் சார் கவின் சாருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாமாப்பா? என்னடா கிளாப் பண்ண மாட்டியா? மைக்ல சொல்லுங்க. ஏன் உங்களை ஹீரோயின் ஏத்துக்க மாட்டியா? மைக்ல சொல்றா. ஏன் சரண், ஒரு டைரக்டர் நானே உங்களை ஹீரோயின் ஓகே பண்ணிட்டேன். உனக்கு என்ன கஷ்டம்? ஹீரோயினோட பாட்டி வேஷம் மட்டும் உங்களுக்கு ஓகே, உன்னோட கருத்தை நான் என் மனதில் மறுபரிசீலனை செய்து. டிரெக்டர் சார் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க டிரெக்டர் சார். எங்க மக்கள் தீர்ப்பு தாங்க முக்கியம். அவனே தம்பி சொல்லிட்டான், எனக்கு என்னவோ மைண்டு சரியா வருமோ தோணல. ஒரு விதத்துல பார்த்தா என்னோட படத்தை நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க அப்படின்றீங்க. ஆமா ஆமா, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு கேரக்டர். சரி சொல்லுங்க, இவ்வளோ நேரம் படம், அது பெரிய பட்ஜெட்டு, ஹீரோயின் சூப்பர் அதெல்லாம் சொல்லிட்டு படத்தினுடைய பேர் முக்கியமான ஒரு விஷயம், அதை சொல்லாம விட்டா எப்படி? படத்தோட பேர் தானே கேட்டோம், நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க பாருங்க. Tell me. அலிபாபாவும் எலிமெண்டரி ஸ்கூல் ஆயாவும். தம்பி இப்ப கரெக்டா இருப்பாங்களாடா? இப்ப பாருங்க கையை மேல தூக்கி தட்டுறான். எலிமெண்டரி ஸ்கூல் ஆயா அவங்கதான். அப்படியாடா? சரி, வெரி குட். நீங்க உட்காரலாம். உங்களுடைய நல்ல மனசுக்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்தது வந்து ஒரு பெர்ஃபார்மரை மேடைக்கு கூப்பிட்டுறலாம். ஓகே, அடுத்து ஒரு பெர்ஃபார்மரை கூப்பிட்டுறலாமா? யார் பாட்டு வரும்? So please put your hands together and let's welcome Pravasti on stage. பிரவஸ்தி சொன்னது நீதானா எடுத்தும் போது எனக்கு ட்ரைனிங் போது ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா சுஷிலா அம்மாவுடைய ஒரு டஃபஸ்ட் சாங்ஸ் ஒரு சாங். ஆனால் இன்னைக்கு அவர் ரிஹர்சலில் வரும்போது இவ்வளோ சின்ன குழந்தை தானாக அந்த சங்கதிகளை டெவலப் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு வராங்க. இதே கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஈஸ் ஸ்டேஜ்லேயும் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
பிரவஸ்தி ரொம்ப நல்ல சாங், கஷ்டமான சாங். பிரவஸ்தி நல்லா பாடியிருக்கீங்க. பிகினிங் சொன்னது நீ தானே, அப்படி தானே, பிளெயினாக தானே? அப்புறம் சம்மதம் தானே, சம்மதம் தானா தானே? பாடுங்க ஒரு தடவை. சம்மதம் தானா தானா தானா. அது கிளாரிட்டி. சரணம் ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஸ்டார்ட் பண்ணுறது? மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே. மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே. நினைத்ததெல்லாம் நீதானே. கொஞ்சம் கிளாரிட்டி. இறுதி வரை துணை இருப்பேன். இறுதி வரை துணை இருப்பேன். அதான் துணை இருப்பேன். பாடுங்க. இறுதி வரை துணை இருப்பேன். அது வரும், நல்லா வரும், கிளியராக வந்தால் போதும் பாடுறது. ரொம்ப நல்லா பாடிங்க. காட் பிளஸ் யூ. பிரவஸ்தி, இந்த வயசில் இந்த பாட்டு எடுத்து பாடினதுக்கே உன்னை பாராட்டணும். நான் ஃபஸ்ட்டு அந்த அனுப்பல்ல வரைக்கும் ரொம்ப கஷ்டமான நோட்ஸு, கஷ்டமான பிளேஸ்மெண்ட்ஸு நீ ரொம்ப ஈஸியாக அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சுசீலம்மா அவங்களுடைய கிரேட்னஸ், அதாவது சரஸ்வதி மறுரூபம், அவங்க இன்னைக்கு சில சாங்ஸ் கேட்கும்போது தான் அவங்களுடைய என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பர்சனல் லைஃப் என்ன என்ஜாய் பண்ணாங்கன்றது தெரியாது. எந்நேரமும் காலையில் 7 o'clockலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 years நான் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணச்சு, கூட சிங்கிங் எல்லாமே பார்த்துருக்கேன். மார்னிங் 7க்கு வீட்டிலேருந்து புறப்பட்டால் நைட்டு 10-10:30 தான் வீட்டுக்கு போவாங்க. ஸோ இசைக்கு அவங்க அர்ப்பணமாக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையை. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் மலையாளத்துலேயும் எடுத்தாலும், கன்னடாவில் எடுத்தாலும், தெலுங்கு, தமிழ், சவுத் இந்தியா மறக்க முடியாத பாடகியாக இருக்காங்க அவங்க. அந்த லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட் பாடின ஒரு அற்புதமான பாட்டு நீ இந்த மேடையில் நீ பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணு. சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸு அது, பட் எடுத்து பாடினதுக்கு நான் உன்னை பாராட்டாமல் இருக்க முடியல. காட் பிளஸ் யூ. பிரவஸ்தி பேபி, லுக்கிங் சோ குட் டுடே. கோல்டன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. அண்ட் எவ்வளோ கஷ்டமான பாட்டு எடுத்து எவ்வளோ ஸ்வீட்டாக பாடினீங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் விடுங்க, உங்க பஞ்சாயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு இப்போ ஆடிஷன் இப்போ நான் பண்ணியே ஆகணும். அதனால அந்த மைண்ட் செட்டுக்கு இப்போ நான் வந்துட்டேன். இப்போ என்னன்னா இந்த பாப்பா ரொம்ப பயங்கரமா பாடுது. ஆனா இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 2 ஆடிஷன் இப்போ அட் அ டைம் நடக்க போகுது. ஆமா, ஒரு சிங்கருக்கான ஒரு ஆடிஷன் உங்களுக்கு நடக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஹீரோயின்கான ஆடிஷன் உங்களுக்கு அந்த சைடு நடக்கும். அப்போ இப்போ என்னன்னா இதே பாட்டு இல்லை வேற ஏதாவது தமிழ் பாட்டு பாடு, அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நல்லா அப்படி எமோஷனலா நீங்க நடிக்கணும். ரெடி, ஆக்ஷன். பாடும்போது நடிக்கணும், தனியா நடிக்க கூடாது. சொல் 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 என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் 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 என்னுயிரே. Wow, 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 wow. What a performance, what a performance. Super, super, super. Selected. கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடு. நீங்க எங்க செலக்டட்? செலக்டட் இந்த பொண்ணு. கை கொடு பாப்பா. அமேசிங். நீ என்ன படத்துல ஓபனிங் சாங் நீ தான் பாடுற. ஓகே? சூப்பர் பாபா. Congrats. நீ போயா? சூப்பர். Thank you. So Pravasti, so you'll sing in his film? Yeah. What will you ask him? If I sing, you give me this. அப்படினு கேப்பீங்கல? Money. எவ்வளவு கேப்பீங்க? How much money you'll ask? Ask to the producer directly. 100 crores. ஹலோ ஹலோ, ஏமா அதை பற்றி டிஸ்கஷன் 2 பேர் எப்படி ஆகிட்டாங்க? ஐயோ, கேட்டதுக்கே படுத்துட்டாங்க. நம்ம இந்த லோ பட்ஜெட்ல நம்ம செட்டிலேயே நம்ம ஷூட்டிங் மொத்த படத்தை எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அதை நான் விரைவில் உங்ககிட்ட நான் சொல்றேன் சார். வாங்க ஒரு டைம் சொல்லுங்க, போட்டுட்டு போயிடுறேன். Very nice. Anyways, Pravasti, thank you for your performance, baby. All the best. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய டூரிங் டாக்கீஸ்ல நம்மளுடைய
தமிழ் திரை இசையின் ஜாம்பவான்கள் மாமேதைகள் அவங்களுடைய இசையை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல்கள் நம்மளுடைய குட்டியான பசங்க இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்கல்ல, கேட்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. எஸ், எனக்கு அதை விட என்னோட ஆடிஷனும் நல்லா ஈக்குவலா போயிட்டு இருக்கனால ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, அடுத்து நம்ம அந்த ஆடிஷனோட சேர்த்து நம்ம அடுத்த பாட வருது யாருன்றதை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா ஆன் ஸ்டேஜ். என் உயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன். ஐஸ்வர்யா இந்த பாட்டை நன்னாவே பாடுறான். ஆனா ஒரிஜினல் பாட்டு கிட்டத்தட்ட 2 கட்டில் இருக்கிறத 6 கட்டில பாடுறான். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணு, அப்பதான் மேல போ. ஆனா இந்த ஸ்ருதியில ஒரு பேலன்ஸ் இருக்கு, ஒரு அழகு இருக்கு. எப்படி இந்த சாங் சக்சஸ் ஆகுது பார்ப்போம். ஐஸ்வர்யா, ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்து பாடிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்டெம்ப்டுக்கு ஒரு கிளாஸ். அந்த ஆலாப்பெல்லாம் வருது இல்லை, சரணத்தில் இல்லை, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் வேணும். கரெக்டாக என்ன நோட்ஸ் பாடுறீங்கிறது கரெக்டாக எங்களுக்கு வரலை. அது ஒன்று தான். மன்னவன் நீதி எப்படி பாடுறீங்க, அது என்ன கரெக்டாக அந்த சங்கதி என்னன்னு எனக்கு புரியலை. ஒருத்தரை பாடுறீங்களா?
இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. ஃபினிஷிங் இல்லை தானானா அப்படி ஏதோ ஒன்று பாடுறீங்க மறுபடியும் அது கேட்டேன். இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி என் இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி என் உயிர் மன்னவன் நீதி என் உயிர் அதானே மன்னவன் நீதி என் மன்னவன் நீதி. ஏதோ தப்பாக கற்றுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லன்னா நீங்கள் பாடுற மாதிரி மன்னவன் நீதி தி தி அப்படி இருக்கா? த எது கரெக்டு? இப்போ பண்ணுங்களே அது கரெக்டாக என்ன பாடுறீங்களோ அது கரெக்டு நோட்ஸுக்கு கிளாரிட்டி வரணும். என்ன அதே மாதிரி சரணத்தில் நிறைய ஒரு ஆலாப்சல் நிறைய பாண்டிங்கல்ல அதெல்லாம் கூட கிளாரிட்டி வரல. இது கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியோட பாடியிருந்தால் கண்டிப்பாக ஷவர் வந்திருக்கும். ஓகே ஆல் தி பெஸ்ட். ஐஸ்வர்யா பயங்கர திறமை உள்ள சிங்கர், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டு கொண்டு வரவேளா மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா நீங்கள் உங்களோட பிரெத் கண்ட்ரோல் இருக்குல்ல பாட்டில் ரொம்ப வைஸாக அந்த உயிருக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை எடுத்திருக்கேன். என் உயிர் அங்கே வந்து எடுப்பீங்க அண்ட் யூல் ஃபினிஷ் தி லைன். இட் ஹெல்ப்ட் அந்த கனெக்டிவிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைன் அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பிரெத்தை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் வண்டர்ஃபுல். But congratulations for bringing such a fabulous song onto the stage. Thank you. Thank you. இந்த பொண்ணை பார்த்தாம அமைதின்னு சொன்னேன். Of course. Of course. உங்ககிட்ட பேசியிருந்தா கேட்டிருந்தா தெரியும். நான் நம்ம விஜய் டிவிக்கு வேலைக்கு சேர்றப்ப நம்ம எம்டி ஹெட் இவங்கள கூட என்ன அந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க. காலைல வந்து நான் உள்ள நுழையிறேன், யார் நீ எங்கே புதுசாக எங்கே வரேன்னா உள்ள நான் பாட்டு உள்ள ஆங்கர் ரூமுக்கு அதுக்குள்ளே போகிறேன். வேர் இஸ் மாக்காப்பான்னு அவர் லீவில் போயிருக்காருமா என்ன வந்திருக்கேன். ஐ டோன்ட் லைக் யூ அப்படிங்க. ஏன் அப்படிலாமா சொன்னேன்? இல்லை போய் சொல்கிறாங்க. என்னைய பார்த்து நீ யாருன்னு கேட்கல, எங்கே இருந்து வர எங்கள் வீட்டு அட்ரஸ் அது மட்டுமா நீ கேட்ட? ஆமாம் அது மட்டும் தான் கேட்டேன். நீங்கள் நிஜமாவே படம் எடுப்பீங்களா? எடுத்து ஒரு நாள் ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் ஓடும் பாரு, அன்னைக்கு பாப்பேன் நிஜமா படம் எடுத்துருக்கோமா இல்லையான்னு சொல்லி. ஓஹோ நீங்க யாரும் வைப்பீங்க? ஆமா அடைச்சின்னு தான் முடிய போகுது. நீங்க போய் உங்களுடைய இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மனோஜி சொல்லுங்க, இது வரைக்கும் நம்மளுடைய டிரெக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய டேலண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிரெக்ட் பண்ண முடியுமா இவரால? இல்லை இவருடைய டேலண்ட் கூலண்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. நான் சொல்கிறேன் சார், அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது சார், ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட். நம்ம லோ பட்ஜெட்டில் நம்ம செட்டிலேயே இங்கேயே முடிக்க போகிறோம். அந்த கதையை கேட்டோன்னா கண்டிப்பாக நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இந்த கதையை தான் நம்ம தேடிட்டே இருக்கோம். எடுத்த பிறகு பார்ப்போமா ஃபுல்லாக நீங்கள் அதாவது நீங்கள் காசு அதாவது அவங்களுடைய கற்பனை என்னென்னா ஃபுல்லாக உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட காசு எடுத்துன்னு வந்து படம் முடிச்சுட்டு எங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டு காட்டுங்க. நல்லா இருந்தால் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் அப்படின்ற இடத்துல பேர் போட்டுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்போம். ஓகேயா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். மறுபடியும் சொல்லிக்கிறோம் எம்எஸ்வி சார், விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். இன்னும் நீங்க நிறைய நிறைய ஹெல்த்தியா சந்தோஷமா வாழணும். அதே மாதிரி இந்த நாள்ல கண்ணதாசன் சாருடைய ஞாபகம் நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும், பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் பர்த்டே as well. நாளைக்கும் இந்த கொண்டாட்டம் தொடர போகுது. Until then, this is me Bhavna signing off along with Kavin on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரல். Thank you and good night.